நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான தருணங்கள்ல ஆறுதலுக்காக நாம எங்க போறோம்? யோசிச்சு பாருங்க, ஒரு அதிர்ச்சியான சமயத்துல நீங்க முதல்ல யார்கிட்ட ஓடுவீங்க? நம்பிக்கையான ஒருத்தரோட துணை தேவைங்கிறதுக்கு வரலாறுல சில சூப்பரான உதாரணங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, நபி மூசாவுக்கு முதல்ல இறைச்செய்தி கிடைச்சப்போ என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அவரு வேற எங்கேயும் போகல, நேரா தம் மனைவி கிட்ட தான் போனாரு. இதே மாதிரி ஒரு சம்பவம் நபி முகமது வாழ்க்கையிலும் நடந்தது. அவரும் முதல்ல போனது அவரோட மனைவி கத்தீஜா கிட்ட தான். இங்க பாருங்க, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2 பேருமே நேரா அவங்க மனைவி கிட்ட தான் போயிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தெய்வீக தருணம் எவ்வளவு பிரமிப்பா இருந்திருக்கும். அப்போ அந்த முதல் தருணத்துல ஒரு ஆணுக்கு மிக நெருக்கமான உறவு ஒரு பெண் தான். அதாவது நபி கிட்ட இருந்து அந்த செய்தியை முதல்ல கேட்டதும் ஒரு பெண் தான். இந்த சம்பவங்கள் பார்ட்னர்ஷிப்பை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லுது. அதுதான் சரணாலயம். அதாவது பாதுகாப்பும் மரியாதையும் கிடைக்கிற ஒரு அடைக்கலம். ஒரு பெண் அவளோட கணவனுக்கு எப்போதுமே ஒரு கதகதப்பான அரவணைப்பா இருக்கா. செய்திகளை பகிர்ந்துக்கிற துணையா, அப்புறம் ரகசியங்களை சொல்ற நம்பிக்கைக்குரியவரா. இதுதான் ஒரு உறவுல உண்மையான சரணாலயத்தோட அடித்தளம். இந்த அருமையான கருத்தை சொன்னவர் அஹ்மத் இப்னு கானிம் அல் அசாதி. அப்போ ஒரு உண்மையான பார்ட்னர்ஷிப்போட அடித்தளத்தை பத்தி இது நமக்கு என்ன சொல்லித் தருது?